வார்த்தை தேவனிடம் இருந்தது, வார்த்தையே தேவனாக இருந்தது. அதோடு தேவனே மாமிசமாகி நம் மத்தியில் வாழ்ந்தார். இயேசுவின் ஞான ஸ்நானத்தில் பிதா பேசுகிறார், இதுவே என்னுடைய பாசத்திற்குரிய குமாரன். இயேசு அங்கே இருந்தார், பரிசுத்த ஆவி இறங்கியது. பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, இவற்றையெல்லாம் நம்மால் மறக்கவே முடியாது. அது மட்டுமல்லாமல் இப்போது என்னுடைய நண்பர் இந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்டார். நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம், நிறைய விஷயங்களை இன்னும் கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் நான் இன்னும் என்ன நினைக்கிறேன் என்றால், முகம்மது வருவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்துவிட்ட 500 சாட்சிகள் இயேசு மரித்த பிறகு உயிர்த்தெழுந்ததை கண்டார்களே, அந்த சாட்சிகளே எனக்கு போதுமானது. நன்றி. பின்புறம் கேட்கலாம். கேளுங்கள் சகோதரி. திருக்குரானின் பிரபஞ்சங்களை பற்றிய கருத்துக்களை போலியான வாதங்களை கொண்டு ஐயத்திற்கு உள்ளாக்க டாக்டர் கேம்பல் முயன்றார். நீங்கள் அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு சரியான பதிலடி தந்தீர்கள். எனினும் பூமியின் வடிவம் பற்றிய பைபிளின் கருத்து பற்றியும் அதை ஒட்டிய இதர விஷயங்களை பற்றியும் நீங்கள் குறிப்பிடவில்லை. சகோதரி, பூமியின் வடிவத்தை பற்றி பைபிள் என்ன சொல்கிறதென்று நான் பேசவில்லை என்றார். அதற்கு நேரமின்மையே காரணம். ஒரு 100 விஷயங்களை என்னால் சுட்டிக்காட்ட முடியும், ஆனால் நேரமில்லை. எனினும் சகோதரியின் இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன். இந்த விஷயத்தில் பைபிள் சொல்வதை மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 8 அது சொல்கிறது. தூண்டுதல் சம்பந்தமாக டாக்டர் வில்லியம் கேம்பல் காட்டிய அதே வசனம்தான். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலைமேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, மேலும் லூக்கா சுவிசேஷம் 4 அதிகாரம் 5 வசனத்தில், பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்தது. இப்போது நாம் இந்த உலகத்திலே மிக உயரமான மலையின் மேல் ஏறினாலும், அதாவது மவுண்ட் எவரெஸ்டின் மேல், மேலும் உங்களது கண் பார்வை நன்றாக இருந்தாலும், உங்களால் 1000 மைல்களுக்கு அப்பால் பார்க்க முடிந்தாலும், இருப்பினும் உங்களால் உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் உலகம் உருண்டை என்பது இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது. உலகத்தின் மறுபக்கத்தில் இருக்கும் ராஜ்யத்தை பார்க்க முடியாது. உலகம் தட்டையாக இருந்திருந்தால் பார்த்திருக்கலாம். பைபிளை பொறுத்தவரை பூமி தட்டை என்று சொல்கிறது. இந்த விளக்கத்தை மேலும் தானியேல் புத்தகத்தில் 4 அதிகாரம் 10 மற்றும் 11 வசனத்தில் பார்க்கலாம். அது சொல்கிறது, ஒரு கனவில் ஒரு விருட்சமானது வானங்கள் வரை உயர்ந்தது. அது வானத்தை தாண்டி வளர்ந்த போது இந்த உலகத்தின் எல்லா மூலைகளிலும் உள்ளவர்கள் பார்க்கும் அளவுக்கு உயர்ந்து விட்டதாம். உலகத்தின் வடிவம் தட்டையாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். விருட்சம் உயரமாக இருந்தால், உலகம் தட்டையாக இருந்திருந்தால் பார்த்திருக்கலாம். ஆனால் இன்று உலகம் உருண்டை என்பது அனைவரும் அறிந்ததே. ஆகவே ஒரு மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் சரி, உலகத்தின் இன்னொரு பக்கத்தில் இருந்து அதை பார்க்கவே முடியாது. மேலும் நீங்கள் படித்தீர்களேயானால், 1 நாளாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அதிகாரம் 16 வசனம் 30, பூமி அசைவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சங்கீதம் அதிகாரம் 93 1 வசனத்தில், எல்லாம் வல்ல இறைவன் பூமி அசையாதபடி நிலை பெற செய்திருக்கிறார் என்று சொல்கிறது. அதாவது பூமி அசையாதாம். மேலும் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனில் கர்த்தர் பூமியை ஸ்தாபித்து அதன் அசைவை நிறுத்திவிட்டார். அதாவது ஒரு நிமிடம், பூமியின் ஒரு நிமிடம் உள்ளதா இல்லை? ஒரு நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிடம் பொறுக்க சொல்கிறார் என்று நினைத்தேன். தனது பேச்சில் டாக்டர் வில்லியம் கேம்பல் இயேசு கிறிஸ்து பைபிளில் பல இடங்களில் தானே தேவன் என்று சொன்னதாக சொல்லியிருக்கிறார். பிரதான மதங்களில் கடவுள் கோட்பாடு என்ற என்னுடைய வீடியோ கேசட்டை பாருங்கள். இது சம்பந்தமான எல்லா மேற்கோள்களும் பதில்களும் அதில் உள்ளது. இப்போதைக்கு அவர் வைத்த வாதங்களுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். நானும் என் பிதாவும் ஒன்றே, யோவான் 10 அதிகாரம் 30 வசனத்திலும், ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது, யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்திலும், வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று ஒருபோதும் சொல்லவில்லை என்பது தெரிய வரும். வெளியில் இருக்கும் எனது வீடியோ கேசட்டை வாங்கி பாருங்கள். பிரதான மதங்களில் கடவுள் கோட்பாடு, மேலும் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ மதத்தின் ஒற்றுமைகள். அதில் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தான் தேவன் என்று சொல்லவில்லை என்று தெரியும். நேரம் முடிந்தது. நன்றி. அடுத்த கேள்வி சகோதரிகளிடமிருந்து டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கு. நீங்கள் அந்த விஷ பரீட்சை பற்றி சொன்னீர்கள். ஒரு உண்மையான விசுவாசி விஷத்தை குடித்தாலும் சாக மாட்டான் என்றெல்லாம் சொன்னீர்கள். அப்படி என்றால் ரஸ்புதீனை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? சயனைட் என்ற விஷம் அவனுக்கு புகட்டப்பட்டது. 16 பேரின் சாவில் முடிந்த அந்த நிகழ்ச்சியில் அவன் சாகவில்லை. பிறகு அவன் ஒரு நல்ல விசுவாசியும் அல்ல, நல்ல கிறிஸ்துவனும் அல்ல. நல்ல கிறிஸ்துவன் தான் விஷத்தால் சாக மாட்டான் என்றால் மகா கெட்ட ரஸ்புதீனையும் விஷம் பாதிக்கவில்லையே, அது எப்படி? நன்றி. நான் விளக்க வேண்டிய அவசியமே இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அதாவது ரஸ்புதீன் ஒரு கிறிஸ்துவனே இல்லை. பைபிளில் வந்த அந்த வசனத்திற்கும் ரஸ்புதீன் நிலைப்பாட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இயேசு தேவன், இப்படி நாம் வரிசையில் நின்று விஷப்பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் என்று நாடவில்லை.
இது தேவனை சோதிப்பதற்கான ஒரு பரீட்சை அல்ல. டாக்டர் கேம்பல் மைக்க பொசிஷன்ல வைக்கல. ஓ, மன்னிச்சிருங்க. இது தேவனை சோதிப்பதற்கான ஒரு பரீட்சை அல்ல. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தேவன் தான் சொல்கிறார். மற்றொரு உதாரணமும் உண்டு. பவுல் சென்ற கப்பல் உடைகிறது. அது கிரீப் என்ற இடம் என்று நான் நினைக்கிறேன். அங்குதான் அவர் கரையேறினார். அங்கு நெருப்பு மூட்டுவதற்காக விறகு திரட்டிய போது ஒரு பாம்பு அவரை கடித்து விட்டது. ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் அவர் தேவனை சோதிப்பதற்காக இதை செய்யவில்லை. தீ மூட்டுவதற்காக விறகு பொறுக்கினார். இது வேறு ஒரு நிலை. நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே. குறுக்கிட வேண்டாம், நன்றி. அடுத்த கேள்வி பின்னால் இருந்து டாக்டர் ஜாகீர். ஒரு நிமிடம். சொல்லுங்கள் சகோதரரே. மன்னிக்க வேண்டும். நீங்கள் தொடருங்கள். பூமி வட்ட வடிவமானது என்பது பற்றி பைபிளில் வருகிறது. எசாயா 40 அதிகாரம் 22 வசனத்தில் அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் என்று வருகிறது. தேங்க்யூ. அடுத்து பின்பக்கம் இருப்பவர்கள் டாக்டர் நாயக்கிடம் கேட்கலாம். சகோதரரே, டாக்டர் ஜாகீரிடம். டாக்டர் ஜாகீர், குரானில் நீங்கள் தப்பு தவறுகள் கிடையாது என்று சொன்னீர்கள். என்னால் குரானில் 20க்கும் மேற்பட்ட இலக்கண பிழைகளை உங்களுக்கு காட்ட முடியும். அதில் சிலவற்றை நான் இப்போது உங்களுக்கு கூறுகிறேன். அதாவது பஹரா அல் ஹஜ் அத்தியாயத்திலும் வருவதாக நீங்கள் சொன்னீர்கள். எது சரியானது, அஸ்ஸாபிஊன் அல்லது அஸ்ஸாபியீன்? இது முதல் கேள்வி. இரண்டாவது, சகோதரரே, ஒருவர் ஒரு கேள்வியை மட்டும் தான் கேட்க சரி, வேண்டும். அதே மாதிரி சூரத் தாஹாவில் நீங்கள் கூறினீர்கள் வசனம் 63. அது தவறு. இதுதான் சரி. இதை உங்களால் விளக்க முடியுமா? அதை விடவும் இன்னும் அதிகமான தவறுகள் உண்டு. உங்களுடைய முதல் கேள்விக்கு மட்டும் தான் பதில் கிடைக்கும். நீங்களே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தால் அடுத்தவருக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்காது. சரி. தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி சகோதரர்